இனி சம்பவிக்க போகிறது என்ன? இனிமேல் இந்த உலகத்தில் என்ன சம்பவிக்க போகிறது? இப்போ நடக்கிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். இனிமேல் என்ன நடக்கும் இந்த உலகத்தில்? எல்லாருடைய உள்ளத்தில் ஒரு ஆசை இருக்கும், என் வாழ்க்கையில் இன்னும் என்ன நடக்க போகிறது? எதிர்காலத்தை குறித்து அறிந்து கொள்ள எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு இல்லை? எல்லா மனுஷருக்கும் ஒரு ஆசை உண்டு. அதனால தான் அதுக்காக பல விதமான காரியங்கள் உலகத்தில் காணப்படுகிறது. ஜோசியம் பார்க்கறது, குறி கேட்கிறது, தீர்க்க தரிசன காரியங்களை போய் கேட்கறது, எல்லா மதத்திலும் இருக்கிறது. எல்லா மக்களுக்குள்ளும் அந்த ஆசை இருக்கிறது, எதிர்காலத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை. ஏன்னா இனிமே என் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பது தான் அந்த ஆசை இருக்கிறது. அப்போ இது தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. அந்த காரியங்களை குறித்து அறிந்து கொள்ள விரும்புகிறோம். உலக அளவில் இந்த உலகத்துக்கு என்ன நடக்கும், உலக மக்களுக்கு என்ன நடக்கும், இதெல்லாம் இந்த வேத புஸ்தகம் தெளிவாய் பேசுகிறாரு. அப்போ இனி சம்பவிக்க போகிற காரியங்கள் என்ன? அதில் பல காரியம் இருந்தாலும் முக்கியமான ஒரு 6 தலைப்புகள், அது ஈஸியாக நீங்கள் விளங்கி கொள்வதற்கு ஏற்ற விதமாய் சொல்லுகிறேன். முதலாவது காரியம், இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகை, சீக்ரெட் கம்மிங் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை. இதெல்லாம் என்னதுன்னு நான் விளக்குகிறேன். முதலாவது, இனி நடக்க போகிறது, உலக அளவில் நடக்க போகிற ஒரு மாபெரும் நிகழ்வு, இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை. 2வது, உபத்திரவ காலம். உபத்திரவ காலம், ட்ரிபுலேஷன் பீரியட். அதில் 7 வருஷம் அந்த உபத்திரவ காலம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. 3.5 வருஷம் உபத்திரவ காலம், அடுத்த 3.5 வருடம் மகா உபத்திரவ காலம். அதுதான் அந்தி கிறிஸ்துவின் காலம். அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டு உலகத்தை ஒரே மனிதன் ஆட்சி செய்வான். முழு உலகத்தையும் அடிமைப்படுத்தி வைத்திருப்பான். மக்களை பயப்படுத்தி அடிமைப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பான். அவனுடைய கிரியை இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாதபடி மக்களை அடிமைப்படுத்தி அவன் கிரியை செய்கிற ஒரு காலம், அது உபத்திரவ காலம். 3வது, இயேசு கிறிஸ்துவுடைய பகிரங்க வருகை, அவருடைய 2ஆம் வருகை. அது பகிரங்கமாக அவர் இந்த உலகத்தில் வெளிப்படுகிற வருகை. 7 வருட உபத்திரவு காலத்திற்கு பிறகு, அந்தி கிறிஸ்துவின் காலத்திற்கு பிறகு இயேசு பகிரங்கமாக இறங்கி வருவார். அது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எருசலேமில் இருக்கிற ஒலிவ மலையில் அவருடைய பாதங்கள் நிற்கும். ஏனென்றால் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாளளவும் ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தின இயேசு அந்த மலையிலிருந்து தான் பரலோகத்திற்கு ஏறி போனார். அந்த ஒலிவ மலையிலிருந்து பரலோகத்திற்கு ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. அப்படியே அவர் மேகத்தில் பரலோகத்திற்கு எழுந்தருளி போனார். அப்போ அந்த சீஷர்கள் எல்லாம் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த போது அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை பாருங்கள்.